வணக்கம். என் குருநாதர் பாதங்கள் சரணம். ஈடிடி சொந்தங்களுக்காக இன்னைக்கு நான் வந்து எஸ்ஐஆர் அப்படிங்கிற வாக்காளர் கணக்கீட்டு படிவம் பற்றி தான் நான் பேசுகிறேன். அரிசி, சுகரு இதை பற்றியெல்லாம் நான் எதுவும் பேசலை. ஏன்னா நம்மளுக்கு அதை விட இப்போ முக்கியமான ஒரு வேலை பண்ணியாகணும். நிறையா பேருக்கு அது நம்ம அவேர்னஸை க்ரியேட் பண்ணியாகணும். அதனால தான் இந்த டாப்பிக்கு. இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம் அதாவது எனுமரேஷன் ஃபார்ம் அது வந்து வீடு வீடாக கொடுத்துட்ருக்காங்க. அதை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ஒரே அந்த வீடில் வந்து போன தடவை வாக்காளர் இங்கே செலுத்தி அதில் பட்டியலில் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் வந்திருந்தால் அவங்களுக்கு அந்த ஃபார்மை தர்றாங்க. அந்த ஃபார்மில் என்ன இருக்குன்னா 2002 கணக்குப்படி உங்களோட டீட்டெயில்ஸ் மொத்தமாக அதில் இருக்கும். அப்படி இல்லாதவங்க அப்பா அம்மா அந்த மாதிரி என்னென்னமோ டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களோட பரம்பரையவே தோண்டி எடுத்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது நீங்கள் எனக்கு இன்னும் நான் இப்போ இங்கே குடியிருக்கிற வீட்டுக்கு எனக்கு அது கிடைக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி லாஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் 3 வீடு மாறியிருக்கேன். இந்த வீட்டுக்கு மாறுறப்பெல்லாம் நான் வந்து ஆதார் கார்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு அட்ரஸ் மட்டும் அப்டேட் பண்ணிகிட்டே வந்தேன். ஃபோன் நம்பர் ஒன்று தான், அட்ரஸ் மட்டும் அப்டேட் பண்ணிகிட்டே வந்தேன். இப்போ ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஓட்டர் ஐடி வந்து அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு மட்டும்தான் அந்த ஓட்டர் ஐடி தேவைன்னு கொடுத்தாங்க. அது கொடுத்து 5 வருஷம் 4 வருஷம் அந்த ஓட்டோட இதுக்காக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அன்னைக்கு போட்டோம், வந்துட்டோம். இப்போ வந்து அந்த ஓட்டர் ஐடியில் இப்போ இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் தேவையா நம்மளுக்கு அப்படின்னா தேவை தான். ஏன்னா நிறைய பேர் வெளியூர் புலம்பெயர்ந்து போயிருப்பாங்க, வெளிநாடு போயிருப்பாங்க, இறந்து போயிருப்பாருங்க. அப்படி இருக்கிறப்ப அதிலேருந்து நம்ம லிஸ்ட்டை வந்து கழித்து நம்ம இப்போ இருக்கிற உயிரோடு இருக்கிறவங்க ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த கணக்கு தேவை. ஆனால் இவ்வளோ அர்ஜெண்ட்டாக அவங்க பண்ணுறது வந்து கரெக்ட் இல்லை. இப்போ என்னென்னா இந்த இதில் வந்து இப்போ நல்லா படித்தவங்களே ஒரு படபடப்பாகுது. எனக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சும் கூட படபடப்பாகுது. ஐயோ எனக்கு ஏன் அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, என்னோடய பழைய வீட்டில் வந்து யாருமே இல்லை, அந்த வீடு காலியாக கிடக்கு. இப்போ ஃபார்ம் கொண்டு வந்து இப்போ அவங்க வந்து பிஎல்ஓ அப்படிங்கிற ஆஃபீஸர்ஸ் வந்து தான் நம்ம வீடுங்களுக்கு வர்றாங்க. அந்த ஃபார்மை அவங்க கையில் தர்றாங்க. இப்போ ஆள் இல்லாட்டி ஃபோன் பண்ணி வந்து வாங்கிக்கோங்கம்பாங்க. வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்தால் வந்து வாங்கலாம். நாங்களே அந்த ஏரியாவிலே இல்லை. அப்படி இருக்கிறப்ப எங்கள் ஆதார் கார்டு மாற்றி நானும் இங்கே ஆதார் கார்டு ஏமாற்றணும், கேஸ் வேணும், மற்றபடி இன்னும் நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் வர வேண்டியது இருக்குது. அப்படிங்கிறப்ப லீகலாக வேணுங்கிறக்காக மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ நம்ம அதனால் மாற்றியாச்சு. இப்போ அங்கே வந்து எப்படி வேறு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கும்? அந்த ஓட்டர் ஐடியை தவிர வேறு எதுவுமே அந்த வீட்டு அட்ரஸ்க்கு இல்லை. இதுக்கடையில் நான் 2 வீடு மாறியிருக்கேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் உங்ககிட்டன்னா, உங்களுக்கும் இந்த மாதிரியெல்லாம் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும், உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு இருக்கும். அதுக்காக தான் இந்த ப்ராப்ளம்ஸை நான் எடுத்து பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய ப்ராப்ளம்ஸ்லால் இது மாதிரி இன்னும் எத்தனையோ பேரோட ப்ராப்ளம்ஸ் வரும். அதுவும் நான் தெரிஞ்சால் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பிஎல்ஓன்னு ஒரு ஆஃபீஸர் வரார் பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுக்குற ஃபார்ம் வந்து நம்ம ஒரு 4 பக்கம் 2 ஃபார்மாக கொடுக்குறாங்க. அதில் வந்து இந்தந்த டீட்டெயில்ஸ்னு கேட்குறாங்க. இன்னும் என் கைக்கு அந்த ஃபார்ம் வரல. ஏன்னா எனக்கு அங்கே வாங்குறதுக்கு ஆள் இல்லை. இப்போ கொடுத்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நானாக ஒரு சேவை மையத்தை எங்கள் ஏரியா அந்த பழைய ஏரியாலேயே நான் ஒரு தம்பியை பிடிச்சி நான் வந்து கொடுக்க போகிறப்ப தான் சொன்னேன், அப்படி அக்கா வந்து நீங்கள் இருக்கிற அட்ரஸ்க்கே இப்போ ஓட்டர் ஐடியை மாற்றி இது பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு வந்து அதை ஓப்பன் பண்ணணுன்னாலே ஆதார் கார்டில் நீங்கள் பேர் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதுவும் சேவை ஓட்டர் ஐடியில் கொடுத்ததும் ஆதாரில் கொடுத்ததும் ஒன்று போல் இருக்கணும் அப்படின்னாங்க. அப்படியா, சரி. என் பேர் இந்துமதி, இன்சியல் செக் பண்ணேன், இதுலேயும் ஓட்டர் ஐடியிலையும் செக் பண்ணேன், கரெக்டாக இருக்குன்னு அந்த தம்பிக்கு அனுப்பி விட்டுட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சுதுங்க, இந்துமதி INDUMATHI, அதுலேயும் INDUMATHI கரெக்டாக இருக்குது. அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. பார்த்தா தம்பி மறுபடியும் மெசேஜ் அனுப்புது, அக்கா இதில் டி இந்துமதின்னு போட்டு வச்சுருக்குறீங்க ஆதார் கார்டில், ஆனால் இந்த ஓட்டர் ஐடியில் உங்களுக்கு இனிஷியல் போடாமல் வந்திருக்கு, அதனால் உங்களோடது இப்போ பார்க்க முடியாது, மாற்ற முடியாது
ஐயோ என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. இங்கேருந்து மறுபடியும் 20-30 கிலோமீட்டர் நான் போய் நானே நோயோடு போராடிட்டு இருக்கிறோம். நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்தில் இப்போ தான் எந்திரிச்சு நான் நிற்கிறோம். அப்படி இருக்கிறப்ப இதுக்காக அலைய முடியுமா அப்படின்னு கேட்டால், அல்ல ஆன்லைனில் ஏதாவது வாய்ப்பு இருக்காப்பா அப்படின்னு கேட்டப்ப, இல்லைக்கா இது வந்து நாள் ஆகும், இது வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதில் பேர் மாத்திரம். அதாவது எப்படின்னா ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஓட்டர் ஐடியிலையும் இன்சியல் போட்டு ஃபார்ம் 8ன்னு நினைக்கிறேன் மாற்றத்துக்கு, அதை வாங்கி மாத்திரம். இது மாதிரி வரக்கே 15 நாள் ஆகும். இது மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸுக்கு நம்மளோடது மாறி வரும். இது என்னோடது, இவ்வளோ தான் என்னோடது ப்ரொசீஜர்னு வச்சுக்கோங்க. இப்போ வெளியூரில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அது மட்டும் இல்லை, ஃபார்ம் வாங்க வர அந்த பிஎல்ஓ யாருன்னு தெரிஞ்சு அவங்கக்கிட்ட போய் அந்த ஃபார்மை நான் வாங்கணும். சரிங்களா? அப்போ நான் யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படிங்கிறப்ப நான் வந்து ஒரு தம்பியோட வெப்சைட் அவங்க வந்து யூடியூப்பில் போட்டார், தெளிவாக இருந்தது. எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இருந்ததில் அதில் நான் சில படித்து அந்த தம்பி சொன்ன சில இதில் அது நிறையா சொல்லியிருக்கு. இருந்தாலும் நாட்டு நடப்பு அப்படிங்கிற ஒரு சேனலில் அந்த தம்பி இந்த வீடியோ போட்டிருந்தது. அந்த தம்பிக்கு நன்றி. உங்கள் தம்பி உங்களோட இதுலேருந்து தான் நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதில் என்னென்ன அந்த தம்பி சொல்லியிருக்குன்னா, இவ்வளோ சீரியஸாக நான் சொல்கிறது காரணம் என்னென்னா, ஒரு வீட்டில் குறைஞ்சது ஒரு ஓட்டு 2 ஓட்டு மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி உங்கள் ஓட்டு எதுவும் மிஸ் ஆகக்கூடாது, உங்கள் ஆளுங்களுக்கு அந்த பெனிஃபிட் எல்லாம் கிடைக்காம போகக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இதை இவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன். தயவு செஞ்சு சீரியஸாக நீங்களும் எடுத்து உங்கள் வீட்டில் கரெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். இதில் என்னன்னா, எனுமரேஷன் ஃபார்மு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிஎல்ஓவை காண்டாக்ட் பண்ணி அவங்க மூலமாக இதெல்லாம் எப்படின்னு மாத்திரக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஓட்டர்ஸ் அந்த HDDP அப்படி அந்த இது போட்டு voters.eci.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் வியூ பண்ணிங்கன்னா பிஎல்ஓ நேமும் உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த உங்கள் ஏரியா என்னவோ அதில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் அந்த ஏரியாவுக்கு யார் இப்போ போயிட்டுருக்கா. இப்போ என் ஏரியா வந்து இதுதான் பர்டிகுலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸுங்கிற ஏரியாவோட பேரை போட்டு அதில் நீங்கள் தேடுறப்ப அந்த பிஎல்ஓவோட நம்பர் அங்கே இருக்குது. அப்போ அந்த நம்பரை நீங்கள் எடுத்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லையா உங்களுக்கு வந்து மொத்தமாகவே எலெக்ஷன் கமிஷனுக்கு ஃபோன் போகுது, அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இந்த மாதிரி நிறைய டவுட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரு நம்பரு 1950 இல்லாட்டி அல்லது 180042521950. இந்த வந்து வெளியூரில் நீங்கள் இருந்துக்கிட்டே இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி, நான் இந்த ஏரியாவில் இருக்கேன், இப்போ நான் வெளியூரில் இருக்கேன், எனக்கு வந்து என்ன பண்ணுறது, பிஎல்ஓ நம்பரு கொடுங்க அப்படின்னு நீங்கள் அதில் அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து உங்கள் இதெல்லாம் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி எல்லாம் தெரிஞ்சாலும் நீங்கள் எடுத்த உடனே அந்த எனுமரேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில்லப் பண்ண முடிகிறது கொஞ்சம் கஷ்டம்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னா, 2087க்கு முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி வருஷங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு நான் தெளிவாக போடுறேன். அப்படி இது பண்ணுறப்ப என்னென்னா, நேம் இந்த பாகம் எண்ணு அது இதெல்லாம் எடுக்கணும். நம்ம 2002ல் எங்கே ஓட்டு போட்டோம், எந்த பூத்தில் ஓட்டு போட்டோம், அப்போ ஓட்டு போட்டப்ப நம்ம அப்பா அம்மாவோட பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வருதா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வருது. அதை எல்லாமே நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணி அந்த வெளியூரில் இருக்கிற நபர்களுக்கு இது வந்து எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இல்லையா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா எல்லா வீடுங்கள்லேயுமே ஏதோ ஒரு சிக்கல் வந்துட்டு தான் இருக்குது. என்னைய போல் உள்ளவங்க பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம்.
இப்போ வந்து இந்த காலகட்ட நேரத்தில் இது என்னோட ஐடியா பிரகாரம் இந்த தேவையான்னு கேட்டால் ஆதாரே உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குது. அந்த அட்ரஸுக்கே நீங்கள் வந்து இந்த பழைய இதை கொடுத்தீங்கன்னா அந்த ஓட்டர் ஐடியில் அந்த நம்பர் இருக்கும். அதோட நீங்கள் வந்து இது பண்ணி ஏதோ வேறு புது விதமாக ரெடி பண்ணி தரலாம். ஆனால் ஆதாரோட கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரும் ஆதாரும் எங்கேனாலும் ஒன்று தான். ஏன்னா இந்த ஃபோன் நம்பர் கரெக்டாக இருந்தால் தான் அது ஆதார் ஓப்பன் ஆகுது. ஆதார் ஓப்பன் ஆனால் தான் ஆதாரை வச்சு தான் பேங்க் டீட்டெயில்ஸ் பண்ண முடியுது. பேங்க் பண்ணால் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம எல்லாத்துக்கும் போக முடியுது. அப்படி பார்த்தா நம்மளுக்குன்னு ஒரு ஃபோன் நம்பர், நம்மளுக்குன்னு ஒரு ஆதார் நம்பர் இருக்குது. இப்போ அதுலேயே நம்ம டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வருது. அப்பா யார், நம்ம ஹஸ்பண்ட் யார், குழந்தைங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆதார்லேயே நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணி வாங்கி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் இப்படி நீங்கள் கடைசி நேரத்தில் ஒரு படிப்பறிவு உள்ளவங்களே சிரமப்படுற இந்த இதில் படிப்பறிவு இல்லாதவங்க இத்தனை இது பண்ணால் என்ன ஆகும்? ஓட்டு தான் நிறைய வீணாகும். வீணாகி உங்களுக்கு வேண்டியவங்க செலக்ட் பண்ணி நீங்கள் ஓட்டு போட வைக்கிறக்கு ஐடியாவில் இருக்கீங்களா? இது என்னோட டவுட்டு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, இவ்வளோ அலைஞ்சு எல்லாம் ஓட்டு போடணுமான்ட்டு அசால்ட்டாக விட்டால் ஜனநாயக நாட்டில் இது ஒரு பெரிய கேடு. அப்படி பண்ணக்கூடாது. எளிமைப்படுத்துங்கள். நேற்று வீடியோலையும் நான் தான் சொன்னேன், எளிமைப்படுத்துங்க. எல்லாரும் ஓட்டு போடணும். எல்லாரும் இந்தியன் சிட்டிசன் தான். அதனால் நீங்கள் இந்தியன் சிட்டிசன் இந்த ஏரியாவில் இருக்கீங்களா, இந்த இதில் இருக்கீங்களா, அது ஓகே, அது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஆனால் இவ்வளோ தூரம் அதில் இப்போது உள்ளே போய் ஒவ்வொன்றுலேயும் டாட் போட்டு இது போட்டு அதில் உள்ளே போய் அதில் ஒரு 5-6 கட்டம் தேடி அதில் நம்ம டீட்டெயில்ஸ் வரலைன்னா அதுவும் இப்போவே பார்த்திங்கன்னா இன்றைக்கே வந்து நேற்றே சொல்லியிருந்தேன், என் பெரிய பொண்ணுக்கும் ஓட்டு போட்டிருக்கா, நானும் ஓட்டு போட்டிருக்கேன். ஒரே பூத்தில் தான் போட்டிருக்கிறோம். இப்போ அதோட பாகம் என்ன அது இதுன்னெல்லாம் எடுத்து என் பொண்ணு போடுற நிலமையில அவள் பிஸியாக இருக்காங்க. இப்போ அவங்களுக்காக நான் இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணி அதே இ-சேவை மையத்துக்கு நான் கொடுத்து விசாரித்தப்ப இப்போ அவங்களோடதுலேயும் சேம் கம்ப்ளைண்ட். எனக்கு என்ன கம்ப்ளைண்ட்டு, என் பேர் இருக்குது ஓட்டர் ஐடியில், இன்சியல் இல்லை. அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட்டு கொடுக்குறப்பயே இதுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி கொடுக்காம ஏன் விட்டீங்க? இப்போ அப்புறம் அதே மாதிரி ஃபோட்டோங்களும் பார்த்திங்கன்னா இஷ்டம் போல் ஃபோட்டோங்க. என்னோட ஆதாரில் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு அழகாக வந்துட்டேங்க. ஆனால் அழகாக இல்லை, தெளிவாக வந்துட்டேன். ஆனால் நிறைய பேரோடதில் கருப்படிச்சு மூஞ்சியோ ஒன்றுமே தெரியாமல் ரொம்ப இதாக அப்படியெல்லாம் வந்திருக்கு. இப்போ நான் பழைய ஆதாரில் இன்னும் ஃபோட்டோ அப்டேட் பண்ணல. இப்போ என்னோடது வந்து பார்த்திங்கன்னா என் தலைமுடி கருப்பாக அப்போ அந்த ஃபோட்டோவில் இருக்கும். இப்போ இந்த ஃபோட்டோவில் செம்பட்டியாக இருக்குது. அப்போ நீ இந்துமதி இல்லை, நாடு கடத்துங்கள் அப்படின்னு சொல்லிடுவீங்களா? என்ன ஒரு அநியாயமாக இருக்குங்க. இப்படி அடிக்கடி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கிறப்பெல்லாம் வந்து எங்களால் வந்து வேலைக்கு போகிறவங்க, நான் வீட்டில் இருக்கேன், போய் லைனில் நின்று பண்ண முடியும் அப்படின்னா கூட எனக்கு தலை சுற்றும். நான் எங்கே போய் மயக்கம் போட்டு விழுந்து ஏதாவது எனக்கு ஆச்சுன்னா நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஆதார்காரங்க பதில் சொல்லுவீங்களா? கவர்மெண்ட் பதில் சொல்லுமா என் குடும்பத்துக்கு? இவ்வளோ பிரச்சனைகளை வந்து நீங்கள் பொதுமக்கள் மண்டையில் திணிக்கிறீங்க. கொஞ்சம் எளிமைப்படுத்துங்க. இது ஒன்று தான் என் கோரிக்கை. நீங்கள் உங்களோட பொது இது எல்லாத்தையும் மக்களுக்காக தான் இந்த நாடு, அரசாங்கம், ஊழியர்கள், சிஎம், பிஎம் எல்லாமே மக்களுக்காக மட்டும்தான். அப்படி இருக்கிறப்ப மக்களாகிய எங்களுக்கு நீங்கள் வந்து இது ஃபேவர் பண்ணுங்க. இன்னொன்று, நேற்று வந்து நான் உங்களுக்கு ஒரு நம்பர் தரேன்னு சொன்னேன். சிஎம் சார், நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் வந்து நேற்று அவரே வந்து ஒரு ஃபீல் பண்ணி ஒரு வீடியோ போட்டாருன்னு நான் பார்த்துட்டு தான் உங்களுக்கு வீடியோ போட்டேன். அப்போ அதில் அவர் வந்து ஹெல்ப் லைன்னு ஒரு நம்பரு அவர் வாயாலேயே அதுக்கு சொல்லியிருந்தார். சிஎம் சார் சொன்ன ஹெல்ப் லைன் நம்பர் 8065420220. தமிழில் முழுசாக சொல்கிறேன், 8065420020. 00 அப்படி அதை நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கூப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் லைன் கிடைக்கலாம். நான் கூப்பிடலை. அப்புறம் வந்து இந்த 1950 அப்புறம் 1800425219
50. இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து அடித்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏரியா பிஎல்ஓ நம்பரை எதுக்கலான்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனரோட நம்பர் இது. ஆனால் இந்த வீடியோ போட்ட தம்பியே வந்து நிறைய தடவை செக் பண்ணியிருக்காங்க, வரலையாம். நான் இன்னும் செக் பண்ணல. அப்படி நீங்கள் கூப்பிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நேரம் காத்திருங்கள் அப்படின்னு வருதான். அப்படி உங்களால் காத்திருக்க முடிந்தால் காத்திருந்து இந்த விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்படுத்துங்க. நாளைக்கும் உங்களுக்கு இது சம்மந்தமாக அந்த ஃபார்ம் படிவம் எப்படி என்ன கொடுக்குறாங்க, அந்த ஃபார்ம் எப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து வர வீடியோவில் என் ஃபார்மு இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேர் எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் புதுசாக எங்கள் 2வது பொண்ணுக்கு நாங்கள் புதுசாக ஓட்டர் ஐடி வாங்குகிறோம். அதுக்கும் நான் கொடுத்துருந்தேன். அதுக்கு அப்புறம் எனக்கும் வந்து அந்த பேர் மாத்திரக்கு கொடுத்துருக்கேன். பேரில் வந்து ஒன்றுமே இல்லை, இன்சியல் மட்டும். அதில் ஆதார் கார்டில் இன்சியல் இருக்குது, இதில் இன்சியல் இல்லை. அது போடுறதுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ அது வந்து அந்த ப்ராசஸ் இருக்குது. அதில் என்னோடது ஏன்னு தெரில, இப்போ வரைக்கும் போக மாட்டேங்குது. எங்கள் பொண்ணுங்க 2 பேர்த்துக்கும் உள்ளே போய் ஃபார்ம் உள்ளே போய் அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சு. ஆனால் எனக்கு இன்னும் வரல. ஒரு வேளை நாளைக்கு வருமா என்னன்னு தெரியல. இப்படி நிறையா குளறுபடிகளும் ஒரே நேரத்தில் எல்லாரும் பண்ணுறப்ப ரொம்ப ஒரு இது வரும். நீங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணுன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து வீடு மாற்றினா அப்டேட் பண்ணுங்கள் ஆதாருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதனால் நான் அப்டேட் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். அதே மாதிரி ஸ்பெல்லிங்கும் அப்பப்போ கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மக்களுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா இதில் நிறையா பேர் விட்டுறீங்க. வேலை வந்து அடுத்த வேலை அந்த வேலைன்னு நம்ம ஐடி ப்ரூஃபு ஐடென்டிட்டியை நம்ம இனிமேல் கரெக்டாக வச்சுக்கணும். ஏன் தெரியுங்களா, இப்போ இனிமேல் வந்து இந்த நாடு டிஜிட்டல் மயம்னு சொல்லி போயிட்டுருக்க போகுது. அந்த காலம் மாதிரி நீ இன்னொரு மகளா இன்னொரு பேத்தியா அப்படி கூப்பிட போகிறது இல்லை. நம்பர் சொல்லி தான் கூப்பிட போகிறாங்க. அதனால் உங்களோட ஆதார், ஐடி ப்ரூஃபு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு இவைகளை பத்திரமாக நீங்கள் வைத்து அதை அப்பப்போ அப்டேட் பண்ணுங்கள். வீடு மாறினா அப்டேட் பண்ணுங்கள், ஃபோன் நம்பர் மாறினா அப்டேட் பண்ணுங்கள். தெரியாத வயசானவங்களுக்கு இதை சொல்லி அப்டேட் பண்ண வையுங்க. இதுவே என்னோடய வேண்டுகோள். இன்றைக்கி வீடியோ இதுதான். என் குருவின் திருவடிகள் சரணம். ஈடிடி சொந்தங்களுக்கு வணக்கம். இதை பயன்பெறுங்க. நாளைக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக நான் வீடியோ போடுறேன்.